வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு அருட்பேராற்றலின் அன்பு குரல் கவிதை எண் 3, மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை என்பதே ஆகும். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் பேச்சிருக்கும். கடமை என் கடமை. இது ஒரு பழைய திரைப்பட பாடலுங்க. மனவளக்கலை அன்பர்களின் மேலான கடமை எதுங்க? நம்ம அருட்தந்தை இந்த கவிதையில் மிக தெளிவாக விளக்கியிருக்காருங்க. கேட்கலாமா? இறைவா, உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். இறைவா, உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். இயக்க அலை விண் எனவும் அதன் விரிவு அலையே மறைபொருளை ஊறு ஒளி மனம் ஒளியாய் சுவையாய் மலர்த்தி மனம் உணரச் செய் மாயகாந்தம் உணர்ந்தேன். குறைமனத்தோர் நிறைவு பெற்று குற்றவெளி செல்லா கூர்ந்த மெய்யுணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழ்கின்றேன். குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழ்கின்றேன். நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றால். நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றால் குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள இறைவா, உந்தன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். இருப்பு நிலை சுத்தவெளி இறைவன் என்று உணர்ந்தேன். இன்ப ஊற்றாய் நிறைந்த என் இறைவா, உந்தன் இருப்பு நிலை தூயவெளி சுத்தவெளி என்பதை உணர்ந்து கொண்டேன். அருள் அரசாய் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் இறைவெளியே. இருப்பு நிலையாய் எங்கும் இருந்து அமர்ந்து எப்பொருளோடும் நிறைந்து அனைத்தையும் இயக்குகின்றாய் இறைவா. O Divine Almighty, it is an open secret that you exist throughout the universe as absolute space. இருப்பு நிலை நீயே இறைவெளி. உந்தன் இயக்க அலை விண் எனவும் அவ்விண்ணின் விரிவு அலை மாயகாந்தம் எனவும் உணர்ந்தேன். இருப்பு நிலையின் நுண்பகுதி இயங்குவதே விண் ஆகும். இரண்டும் வெவ்வேறல்ல, ஒன்றுதான் அன்பர்களே. இருப்பு நிலையின் இயக்க நிலையே விண் ஆகும். இருப்பு நிலை இறைவெளி, இயங்கும் சுழல் அலைதான் விண். ஆதியிலே எழுந்த சுழல் அலை விண்ணாகும். அவ்விண்ணில் எழும் விரிவு அலையே காந்தம் ஆகும். இயக்க நிலையே விண்சுழலின் அலை விரிந்து இருப்பு நிலையோடு கலக்க உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். மாயகாந்தமே கண் முதலிய புலன்களுக்கு அதன் தன்மாற்றம் ஊறு ஓசை நெருப்பு சுவை மனம் என்று 6 விதமாய் மலர்கின்றது. மேலும் உனது காந்த ஆற்றல் சிறப்பால் செயலுக்கு ஏற்ற விளைவு நீதியோடு வினை விளைவு உண்டாகிறது என்ற உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். இந்த உண்மை தெரிந்து கொண்ட எனது கடமை எது? மெய்ப்பொருளின் தன்மை உணர்ந்து கொண்ட மனிதனின் கடமை என்ன? இருப்பு நிலை இயக்க நிலை மாயகாந்தம் உணர்ந்திட்ட நான் செய்ய உள்ள கடமை யாது? அருட்தந்தை அவர்கள் பதில் சொல்கின்றார். செய்ய உள்ள கடமையோ இச்சீர் அறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவது ஒன்றே என்கின்றார். இருப்பு நிலை இயக்க நிலை காந்தம் பற்றிய உண்மைகளை அறியாமல் தவறு செய்து துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கும் குறைமனத்தோர் குற்றவழி செல்லாமல் நிறைவு பெற்று கூர்ந்த மெய்யுணர்வு பெற குண்டலினி தொண்டினை ஆற்றுங்கள் என்கின்றார். நமது கடமையினை உணர்த்த தனது கடமையினை விளக்குகின்றார். துன்பக்கடலில் தத்தளிக்கும் மனித குலத்திற்கு மெய்ப்பொருளை உணர்த்தி அறவழி வாழச் செய்யும் அகத்தவ தொண்டினை என் கடமையாக ஏற்றுக்கொண்டு அறவழி வாழ்கின்றேன் என்கிறார் நம் அருட்தந்தை. I am doing my service to humanity. It is my duty. I am fully satisfied. தெய்வநிலை உண்மை பொருள் தோற்றமெல்லாம் அதன் நிகழ்ச்சி
மெய் உணர்ந்தோர் பேரறிஞர் மிகச் சிறந்த செயல் தொண்டு. குறைமனத்தோர் நிறைவு பெற்று குற்றவழி செல்லா கூர்ந்த மெய்யுணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழ்கின்றேன். நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றால் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழ்கின்றேன் என்கின்றார். நமது கடமையும் அதுதானே அன்பர்களே. குரு எவ்வழி நாமும் அவ்வழி. மெய்ப்பொருளை பிறருக்கு உணர்த்தும் மேலான கடமையை ஏற்று அறவழியில் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன்.